அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாத்தியார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோனாக்கா, இண்டிகேட்டர் லைட்டு புல்லோட்டுறது எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் புல்லோட்டு இண்டிகேட்ரு. பல்பு சின்னதாக இருக்கும். வெளியே பார்த்தோன்னாக்கா மினுமினா பூச்சி மாரி தெரியும். எரியறது கொஞ்சம் பளிச்சுன்னு புதுசாக போட்டால் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். நாளை படம்னா எல்லாமே கம்மியாகுது இல்லை, வெளிச்சம்லாம் இருக்காது. அதனால் ஒரு ஐடியா ஒன்று பண்ணேன். இது என்ன பண்ணலாம், வெளிச்சம் வரும். பல்பு சின்னதாகுது, அதனால தான் அப்போ வெளிச்சம் வர்றது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இதை என்ன பண்ணிக்கிறோம் நாங்கள், இப்போ இந்த மாதிரி இருந்ததை எடுத்துட்ட பிறகு இதை ஓப்பன் பண்ணணும். இந்த கிளாஸை வந்து ரெண்டு நெட்டை கட்டிவிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் இந்த மாதிரி எடுத்துட்டிங்களா? எடுத்துட்ட பிறகு இந்த பின்னாடி பக்கம் இதுதான் நம்ம நார்மலாக வர்றது வந்து இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பல்பை கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் முன்னாடி தெரியும், வண்டி வர்றது தெரியும். இதுதான் கான்செப்டு. என்ன பல்பு போடலாம், எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது பின்னாடி பக்கம் இருக்குது. இங்கே ஆஷா பிளேடை வச்சுட்டு இங்கே அறுத்துட்ட பிறகு இதை பாருங்க, இந்த அறுத்து வச்சுச்சா. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம வண்டியில் இருக்கிறது வந்து இது ஆர்டினரி பல்பு. இப்போ இந்த பல்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் இது வந்து யூனிகான் வர்றதுக்கு ஹோல்ட்ரு. யூனிகானு வந்து டூ வீலர்களில் போனால் இது மாதிரி ஹோல்டர் பெருசாக தருவாங்க, பல்பு பெருசாக மாட்டுறது தருவாங்க. இப்போ இந்த ஹோல்டரை அதில் பொறுத்துற மாதிரி பண்ணிடணும். இந்த பாருங்கள், போயிடுச்சுங்களா? இப்போ வந்து அந்த பல்பை கொஞ்சம் ஃபிட்டிங் பண்ணுறாரு. உட்காந்து போச்சு. ஃபிட்டிங் பண்ணிவிட்டு உட்கார வச்சுட்டு, இப்போ வழக்கமாக அந்த பல்பை வந்து உள்ளே நம்ம நார்மலாக புல்லட்டுக்கு வர மாதிரி இழுக்கணும். இழுத்துட்டாங்க. நம்ம இன்னும் அது வேணும்னா பல்பு தான் கொஞ்சம் பெருசாக மாற்றுறோம், ஹோல்டர் கொஞ்சம் பெருசாக மாற்றுறோம். அது எப்படி உட்காருது பாருங்கள், கரெக்டாக உட்காருது பாருங்கள். முக்கியமாக இப்போ இண்டிகேட்டர் எல்லாமே முக்கியம்னா இவர் தான் ஹீரோ. தண்ணி உள்ளாமல் போகாமல் இண்டிகேட்டரை காப்பாற்று இவர் மட்டும்தான். எப்படி போடுறோம், நம்ம வழக்கமாக போடுற மாதிரி அது மாட்டி விடுறோம். எப்படி போடுறாருன்னு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம அந்த பிளேட்லேயே மாட்டி விடுறோம். பீடிங் மாரி இருக்கும் ரப்பர். உட்கார வச்சிட்டாரா? பீடிங் ஃபில் செட் ஆகி போச்சு. இப்போ அப்படியே இழுத்துன்னு உள்ளே உட்கார வைக்க வேண்டியது தான். ரெண்டு காது பக்கமாக உட்கார வச்சுக்கணும். கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வாங்கி வச்சுக்கிற இந்த இண்டிகேட்டருடைய கண்ணாடி கிளாஸை எடுத்து அதில் ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம பிடிச்ச கலரு போட்டுக்கலாம். ஆரஞ்சு போட்டுக்கலாம், வெள்ளை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ஸ்க்ரூவை போட்டுக்கிட்டு டைட் வச்சு விட்றாங்க. டைட் வச்சிட்ட பிறகு இந்த மாதிரி தெளிவாக இருக்கும் இண்டிகேட்டர். இப்போ சின்ன பல்புலாம் பெரிய பல்பு கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். பார்க்குற இண்டிகேட்டரு எரியுது தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா சின்ன பல்போட பெரிய பல்பு போட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம்.